ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை பிடிங்கி கொண்டு வந்து சூப் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல போய் பிரண்டை பிடிங்கிட்டு வந்துடுவோம். வாங்க போவோம். இந்த இருக்குது என் பிரண்டை செடி. இதில் இருந்தால் நம்ம இப்போ வந்து அந்த முனியில் உள்ள கொழுந்தாப்ப பிடுங்க போகிறோம். இதை பிடுங்கி தான் இன்றைக்கி சூப் வைக்க போகிறோம். இது வந்து பசிக்காதவங்களுக்கெல்லாம் இதை சூப்பு வச்சோ இல்லை துவைய அரைச்சோ கொடுத்தோம்னாக்கா இது வந்து பசிக்கும் உடனே. நீங்கள் இப்போ துவைய அரைச்சி தான் சாப்பிட்றது. இன்றைக்கி சூப்பு வைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வச்சோம்னாக்கா கொஞ்சம் காரம்லாம் இல்லாமல் நல்லா வச்சு கொடுத்தா நல்லா குடிச்சிருவாங்க. அதான் பிடிங்கிக்கிட்டு இருக்கிறோம். பிரண்டை பிடிங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி சூப்பு வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து நச்சு வச்சுருக்கேன். பூண்டு நச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 பல் எடுத்து. மிளகுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தூள் போட வேண்டாம், கட்டி பெருங்காயம் தான் நாங்கள் போடுவோம். அதனால் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. பிரண்டையை வந்து வதக்கிட்டு அதை நச்சு வச்சுருக்கேன். வதக்காமல் நம்ம சூப் வச்சோம்னா அரிக்கும் ஒரு மாதிரியாக. அதனால் வந்து கொஞ்சம் லேசாக எண்ணெயெல்லாம் விடாமல் சும்மா நச்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து வதக்கிட்டு நச்சு வச்சுருக்கிறேன். நீங்களாம் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு 10 பல் வெங்காயம், தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப்பு, ஒரு 4 சொலை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. வாங்கப்பா சட்டியை வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளியை வந்து 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை வந்து கரைச்சி வச்சுக்கிறல, இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கரைக்காமல் இப்படி சின்னதாக நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறணும். நல்லா வணங்கிட்டு வெங்காயம் போட்டுக்கிறணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஜீரகம் இடித்து வச்சுருக்கதையும் போட்டுக்கிறேன். பூண்டு இடித்து வச்சுருக்கதையும் போட்டுக்கிறேன். மிளகாயும் போட்டுக்கிறேன். அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கியாச்சுன்னா அந்த பச்சை வாசம் போயிடும். இல்லைனாக்கா ஒரு மாதிரி அந்த வாசமே அடிக்கும். ஜீரகம் வாசம், பூண்டு வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெயில் போட்டு வணக்கியாச்சுன்னா அந்த வாசம் வராது. அதனால் எண்ணெயில் போட்டு வணக்கிறேன். வணங்கிடுச்சு நல்லா. இப்போ பிரண்டையை
போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பிரண்டை வணங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடலாம். நம்ம தேவையான அளவு இனி தண்ணி ஊற்றிக்கிடலாம். நம்ம சேர்த்தாச்சு. இனி இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம், ஒரு 10 நிமிஷம். இந்தா இரு வரேன், டெல் பண்ணிடு, இரு வரேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். அங்கே ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய். இங்கே ஹாய் சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, அப்பாவை பார்த்து ஹாய் சொல்லுங்க, ஹாய். இந்த கையை சொல்லணுமா? இந்த கையை சொல்லுங்க, ஹாய். இந்த கையில் சொல்லணும் சாமி. ஹாய் சொல்லுங்க. அப்பா வாங்க, அண்ணே வாங்க சொல்லுங்க. அண்ணே அம்மாவுக்கு முத்தம் கொடுங்க, அம்மாவுக்கு முத்தம் கொடுங்க. முத்தம் கொடுத்துட்டாங்க. பிரண்டை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எந்திரிங்க எந்திரிங்க, கீழே மண்ணு. இந்தாங்க குடிச்சு பாருங்க. இங்கே அம்மா சூப்பு குடிக்கிறேன். பாப்பா சூப்பு நல்லா இருக்கு. இது துவையா அரைச்சோம்னாக்கா வந்து உரப்பு கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி சூப்பாக வச்சு கொடுத்துட்டா நல்ல பிள்ளைகளுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டலாம். எங்கள் பாப்பாலாம், பாப்பா இன்னைக்கு பிரண்டை சூப் சாப்பிடுவோமா? பிரண்டை சூப் சாப்பிடுவோமா? பாப்பாவுக்கு தான் இன்னைக்கு கொடுக்கணும், சரியா? இந்தாங்க குடிங்க ஆனுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பு நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இனி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.